ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க கோவக்காயை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? வாங்க ஒரு கோவக்காய் சட்னி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடான உடனே 2 ஸ்பூன் கருப்புளுந்து போடுறோம். கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கிறதுக்காக. ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு கருப்புளுந்து. அது நல்லா பொரிஞ்ச உடனே 1 வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். அதோட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 3 பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்மளோட கோவக்காயையும் சேர்த்துக்கிறோம். கோவக்காய் வந்து ரொம்ப கிடையாது, ஓரளவு கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 180 கிராம் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறோம். அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய், உப்பு, புளி எல்லாம் போட்டு ஒரு லைட்டாக வதக்கிட்டு அரைச்சி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு புளி கொஞ்சம் வைக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.